பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் என சுமார் 400 பேர் பயணித்து விரைவு ரயிலை கடத்திய கிளர்ச்சியாளர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பணைய கைதிகளை கொன்று விடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர். பலுசிஸ்தான் மாகாணம் குவெட்டாவில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த விரைவு ரயில் மீது பலுசிஸ்தான் விடுதலை படையினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். அதிலிருந்து 100 ராணுவ வீரர்கள் உட்பட 400க்கும் அதிகமானோரை துப்பாக்கி முனையில் பணைய கைதிகளாக சிறைபிடித்தனர். கனிமம், இயற்கை வளம் நிறைந்த பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரும் இந்த அமைப்பு பலூச் அரசியல் கைதிகள், தேசிய எதிர்ப்பு ஆர்வலர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி 48 மணி நேரத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என கெடு விதித்துள்ளது. இதனிடையே சம்பவ இடத்தை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் 13 பேரை சுட்டுக் கொன்றதாகவும் பணைய கைதிகள் 80 பேரை மீட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தரைதள தாக்குதலில் இருந்து பாகிஸ்தான் படைகள் பின்வாங்கியது. இருப்பினும் வான்வழி மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் ரயிலை சிறைபிடித்த சில மணி நேரத்தில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பலூச் மாகாண மக்களை விடுவித்ததாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 30 பேரை சுட்டுக் கொன்றதாகவும் ராணுவ வீரர்கள் உட்பட 182 பேரை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தங்கள் மீது ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தினால் பணைய கைதிகள் அனைவரையும் கொலை செய்து விடுவதாக பலுசிஸ்தான் விடுதலை படை மிரட்டியுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.